வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 27, 2026. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஒரு அதிரடி புல்டோசர் ஆக்ஷன் மேட்டர் பாஸ். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல நான் தான் பெரிய ஆளுன்னு 15 வருஷமா ரயில்வே இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்த ஒரு திமுக பிரமுகருக்கு ரயில்வே துறை இப்போ மரண மாஸ் பதிலடி கொடுத்திருக்காங்க. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். ஜேசிபி ஆக்ஷன் இன் ஆம்பூர். ஆம்பூர் புதுகோவிந்தாபுரம் பகுதியில ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்டிருந்த கடைகளை ஜோலார்பேட்டை ரயில்வே கோட்டை பொறியாளர் தலைமையிலான டீம் ஜேசிபி கொண்டு இடிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. 15 இயர்ஸ் ஆக்குபென்சி. திமுக பிரமுகர் சேகர் என்பவர் கடந்த 15 வருஷமா இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு பழச்சாறு கடை மற்றும் வணிக கடைகளை நடத்தி வந்ததா சொல்லப்படுது. மக்கள் பல தடவை புகார் கொடுத்தும் இத்தனை நாளா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையாம். ஹை கோர்ட் ஆர்டர். சமூக ஆர்வலர் சரத்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட உடனடியா ஆக்கிரமிப்பை அகற்றுங்கன்னு கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சது. அதுக்கப்புறம்தான் நம்ம ரயில்வே அதிகாரிகள் களத்துல இறங்குனாங்க. இக்னோர்ட் நோட்டீசஸ். ரயில்வே தரப்புல இருந்து பல தடவை நோட்டீஸ் அனுப்பியும் அந்த பிரமுகர் கடையை காலி பண்ணாமையே இருந்திருக்காரு. கோர்ட் ஆர்டரே வந்தாச்சு, இனி உன்னை விட மாட்டோன்னு கடந்த ஏப்ரல் 25 மொத்தமா இடிச்சு தள்ளிட்டாங்க. சென்ட்ரல் வர்சஸ் ஸ்டேட் ரூல்ஸ். இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு பாஸ். மாநில அரசு நிலத்துல புறம்போக்குல இருந்தா கூட பட்டா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா ரயில்வே நிலம் மத்திய அரசுக்கு சொந்தமானது. இங்க மாநில அரசு நினைச்சா கூட பட்டா தர முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்ட்னஸ். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ரயில்வே நிலத்துல நீங்க 50 வருஷமே இருந்தாலும் உங்களை வெளியேற்ற ரயில்வே துறைக்கு முழு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு மாற்று இடம் தரணும்னு கூட அவங்களுக்கு அவசியமில்ல பாஸ். பப்ளிக் வார்னிங். ரயில்வே நிலத்தை ஒரு நாளும் வாங்கி ஏமாந்துராதீங்கன்னு அதிகாரிகள் எச்சரிக்கிறாங்க. எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் ரயில்வே தண்டவாளத்து பக்கத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சா ஒரு நாள் ஜேசிபி வருங்கிறதுக்கு இதுதான் லேட்டஸ்ட் உதாரணம். ஆம்பூர்ல நடந்த இந்த சம்பவத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசியல் செல்வாக்கு கொஞ்ச நாளைக்கு காப்பாத்தலாம், ஆனா சட்டத்தோட ஜேசிபி முன்னாடி எதுவும் நிக்காது. ரயில்வே நிலத்துல ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்கிறவங்க ஜாக்கிரதை. ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோர்ட் போட்ட இந்த அதிரடி உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. சட்டத்தையும் நீதியையும் மதிச்சு ஒரு விசில போடுங்க பாஸ்.